முகுந்தன் முரளி. கிட்டத்தட்ட ஒரு வார்த்தையும் தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது எம்எம் சிஸ்டத்தின் மூலமாக ஒருடைய ஜாதகத்தில் லக்னம் என்ன நட்சத்திரத்தில் இருந்தால் என்ன பலனை கொடுக்கும் அப்படின்ற ஒரு தகவலை இப்பொழுது நான் சொல்ல இருக்கின்றேன். நவ கிரகங்களில் பொறுத்த வரைக்கும் இப்போ உங்களுடைய ஜாதகத்தில் ஒவ்வொரு லக்னமும் என்னென்ன நட்சத்திரத்தில் இருக்குன்றது அதோட வைத்து அவங்களுடைய பலன்களை மிக தெளிவான ஒரு திறமையை நம்ம சொல்ல முடியும். எப்படின்னா அவங்களுடைய உள்ளுணர்வு சக்திகள், உள்ளுணர்வு பலங்கள் எப்படி இருக்கும், அப்போ இவங்களுடைய கேரக்டர்ஸ் என்ன, குணங்கள் என்ன, இவங்களை எதை நோக்கி செல்லும் அப்படின்ற ஒரு தன்மை ஃபஸ்ட்டு நம்முடைய ஜாதகத்தை நம்ம பார்க்கும் பொழுது லக்னம் என்ன நட்சத்திரத்தில் இருக்கிறதோ அதை வைத்து நம்ம தெளிவாக அழகாக அற்புதமான முறையில் நம்மளால பலன்கள் சொல்ல முடியும். அப்போ ஒரு ஜாதகத்தில் லக்னம் கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த நட்சத்திரத்தில் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னா இவர்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருப்பார்கள் அப்படின்னா தலைமை பொறுப்பு இவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். தலைமை பொறுப்புன்றது சாதாரண ஒரு விஷயம் அல்ல. அது எல்லாத்துக்கும் அந்த கலை ஒத்து வராது. 1000 பேர் இருந்தாலும், 1,00,000 பேர் இருந்தாலும், 10 பேர் இருந்தாலும், 100 பேர் இருந்தாலும் சரி, அதை தலைமை பொறுப்பு கண்ட்ரோலை கரெக்டாக கொண்டு போகக்கூடிய திறமைகள் அந்த இடத்துல இருக்குமா இல்லையான்னா லக்னம் சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருந்தால் அவர்களுக்கு இயற்கையாகவே அந்த குணங்கள் நல்ல அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். இந்தமாரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் 10 பாயிண்ட்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பலன் சொல்வதற்கு இது ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருக்கும் உங்களுக்கு. அதே போல் லக்னம் நின்ற புள்ளி சூரியனோட நட்சத்திரம் இருந்தால் தந்தை பேச்சை கேட்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். தந்தையை மதிக்கிறது, தந்தை பேச்சை கேட்டு வழி நடத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணங்களும் உணர்வுகளும் அவங்களுக்கு இருக்கும். அதே போல் எங்கே போனாலும் சரி கௌரவம், எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா அந்த ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்களா, நல்ல மதிப்பு மரியாதை கொடுப்பாங்களா அப்படின்ற ஒரு உணர்வுகளும் எண்ணங்களும் அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அது எதிர்பார்ப்பார்கள். அதே நேரத்தில் எதிர்பார்க்கக்கூடிய இடத்துல கௌரவ மதிப்பு மரியாதை கிடைக்கிற இடத்துக்கு மட்டும்தான் அவங்க போவாங்க, இல்லைன்னா போக மாட்டாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கொஞ்சம் தலைவலி பிரச்சனைகளும் ரொம்ப அதிகமாக இருக்கும். ரொம்ப டென்ஷன் ஆனானா தலவாடம், தலைவலி, இந்தமாரி விஷயங்கள். உடம்பு ஹீட் உடம்பாக இருக்கும், உடம்பு பூருமே ரொம்ப ஹீட்டாக இருக்கும். அப்போ இவங்களாம் என்ன பண்ணணும், அந்த ஹீட்டை குறைக்கிறதுக்கு குறைந்தது ஒரு 3 மாதத்துக்கு ஒரு முறையாச்சும் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுக்கிறது இவங்களுக்கு பல வகையில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இவங்க அரசியலில் போகிறாங்க, இல்லை அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறாங்க, இப்படி இருந்தாங்கன்னு வச்சுக்கங்களேன், இவங்களுக்குன்ற ஒரு தனித்துவம், இவங்களுக்குன்ற ஒரு தனி ரூட்டு, தனி வழி கரெக்டாக பர்ஃபெக்டாக உருவாக்கக்கூடிய ஆற்றலும் வல்லமை திறமைகளும் அவங்ககிட்ட ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே போல் பெரும்பாலான அன்பர்கள், எல்லாத்துக்கும் இல்லை, பெரும்பாலான அன்பர்கள் சொந்த வீடு இவங்களுக்கு இயற்கையாகவே சீக்கிரமாக அமைச்சு கொடுத்துரும். வாடகை வீட்டில் இருந்து பிறந்தாலும் மிக விரைவில் சொந்த வீடு அமைக்கக்கூடிய கௌரவம் இவர்களுக்கு எளிதில் அமைத்து கொடுக்கும். இவங்க எந்த ஒரு காரியத்தை தொடங்குவதாக இருந்தாலும் சரி துணிச்சல், தைரியம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ லக்னம் நின்ற புள்ளி சூரியனோட நட்சத்திரத்துலேருந்து இந்த அமைப்பு. அதேமாரி முன்னோர்களுடைய வழிபாடு இவங்க ரொம்ப பர்ஃபெக்டாக செய்வாங்க. முன்னோர்களை நினைப்பார்கள், எங்களோட முன்னோர்கள்லாம் இப்படி வாழ்ந்தாங்க, இப்படி இருந்தாங்க, இந்தமாரி நாங்களும் வாழணும் அப்படின்ற ஒரு எண்ணங்களும் உணர்வுகளும், அவங்கள விட நல்ல ஒரு கௌரவம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் உணர்வுகள்லாம் அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இயற்கையை ரொம்ப நேசிப்பாங்க. இயற்கையை இது பண்ண மாட்டாங்க. காடுகள், மலைகள், இதுமாரி இடத்துலலாம் ரொம்ப நேசித்து லவ் பண்ணுவாங்க. ஒரு அஃபெக்ஷன் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு. அதேமாரி ஒருத்தர்கிட்ட போய் தொடர்ந்து கையேந்தி உதவி கேட்டுக்கிட்டே இருக்க மாட்டாங்க. கையேந்தி உதவிலாம் கேட்டுக்கிட்டே இருக்க மாட்டாங்க. ஒன்று கேட்டு பார்ப்பாங்க, சரியாக வந்தால் பார்ப்பாங்க, இல்லைன்னா தன்னுடைய கௌரவத்தை விட்டு கொடுக்க மாட்டார்கள் எந்த இடத்துலையும். அந்தமாரி ஒரு தன்மைகள்லாம் அவங்ககிட்ட இருக்கும். அதே மாதிரி இவர்களிடம் கௌரவம் கிடைக்குமா என்று யோசிப்பார்கள். அதாவது இவங்க எந்த இடத்துக்கு போனாலும் சரி இவங்களுக்கு அந்த கௌரவம் கிடைக்கல அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் அந்த டைமில் கூப்பிட்டோன்னா ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அவாய்ட் பண்ணிடுவாங்க. இதெல்லாமே லக்னம் நின்ற புள்ளி சூரியனோட நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த சிறப்பு தன்மைகள் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும்.